அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன். சித்திரை பிறந்தால் வலி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சித்திரை மாச பலனை தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நல்லா பாத்துக்குங்க, திருக்கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா, தேர் திருவிழா தான் இந்த மாசம். முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க. எப்ப வருது திருக்கல்யாணம்? 25ஆம் தேதி கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வராரு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க. அந்த விசேஷமான திருவிழா சித்ரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் 29ஆம் தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க. எல்லாருமே இந்த விசேஷத்துல கலந்துக்குங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க. எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்திலையும் பயங்கரமா இருக்கும். அந்த வைபவத்தை கலந்துக்கிட்டு எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்ல கிடையாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க தனுசு ராசி. இதுலயுமே தனுசு ராசிக்காரங்க பாருங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. எப்படி நேரு வழியில போவாங்க தனுசு ராசிக்காரங்க. அது மட்டும் இல்ல, குடும்பத்தை ரொம்ப ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. தன்மானம், தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க தனுசு ராசியில சூப்பரா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும், எப்படி அறிவோட இருக்கணுங்கிற பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் தனுசு கிட்ட உண்டுங்க. அறிவுக்கு நீங்க தான் பயங்கரமான ஒரு குறி வச்சு ஒரு விஷயம் இறங்கினா அதை முடிக்காம வெளில வர மாட்டாங்க தனுசு ராசி. அப்படிப்பட்ட ஒரு ராஜயோகமான ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆரம்ப மாதம் சித்திரை மாதம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற. நம்ம தொடர்ந்து நம்ம மந்திலி பலன் ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் எல்லா மாதம் பலன் கொடுக்குறாங்க. எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவில. இது தயவுசெய்து ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்துல இந்த நான் மந்திலி பலன் கொடுக்குறேன்னா இந்த மாசத்துல எதுவும் திசை புத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான்னு பாருங்க. திசா பத்தி ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் திசை நடத்துது, இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பிறந்த நேரம் பிறந்த தேதியை வச்சுதான் அதுல கால்குலேஷன் வச்சு உங்க ஜாதகத்துல வச்சு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த திசா வரும்போது இதை கவனமா பயணிங்க, இதுல நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்பு போவீங்க. இதான் எதை வச்சு சொல்ல முடியும்? ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த தேதியை வச்சுதான் சொல்ல முடியும். உங்க விதிஜாதத்துல என்ன திசா பத்தின்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அது உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அதனாலதான் பொது எல்லா வீடியோ கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து 4ஆம் இடத்துல பாருங்களேன் சூரிய பகவான், அதாவது 4ஆம் இடத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், 4 கிரகம் உங்க ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரே இடத்துல 4ஆம் இடத்துல. அடுத்து 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் மேஷத்துல. அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல குரு பகவான் ரிஷபத்துல. அடுத்து பாருங்க உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க கடக ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்புகள். இதுல என்னன்னா புதன் பகவான் மட்டும் பயிற்சியாகி 23ஆம் தேதி, அதாவது சித்திரை மாசம் தமிழ் மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் 5ஆம் பாவத்துல வந்து இணைகிறார். அப்போ 9ஆம் வீட்டு 5ஆம் இடத்துல இருந்து என்ன ஆகும்? இது அந்தஸ்துக்கு அவரும் வரப்போகுதுன்னு அர்த்தம். தனுசு ராசிக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லதை மட்டும் சிந்திங்க தனுசு. இந்த மாசம் உங்களுக்கு எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும், கெட்டது நடக்காது அப்படிங்கிற சிந்தனைக்கு வாங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் இணைஞ்சிருக்கு, கேந்திரத்துல யோகத்துல இருக்குது.
நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய ஒரு பிரச்சனை இருந்துச்சுல, ஒரு போட்டி போராட்டம் தடையா இனிமே தடைகள் இருக்காது. ஏன் இப்படி சொல்றேன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்க கடன் இல்லாத ஆளே இல்லைங்க, பகை இல்லாத ஆளே இல்லைங்க. பொருளாதார வருமானத்துல எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி ஒரு சர்க்கிளை கொடுத்துருங்க. நகை அடகு வைக்கிறது, பேங்க்ல கடன் கிடைக்காதது, நிறைய தடையை பார்க்கறது, லோன் பிரச்சனை இருக்குது, இடத்துல பிரச்சனை இருக்குது, பூமியில பிரச்சனை இருக்குது, தாய்மாம உறவுல பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவியில ஒற்றுமை இல்லாத தன்மை, இது எல்லாமே பாருங்க தனுசு ராசி கேட்டா சொல்லுவாங்க. எனக்கு பொருளாதார வருமானம் சரியா இல்லை, எடுக்கக்கூடிய முயற்சி சரியா இல்லை, சொத்து பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு இடம் வாங்கிடலாம் பார்க்குறேன், ஒரு வீடு கட்டிடலாம் பார்க்குறேன், ஒரு வீட்டு வேலையை குறை வேலை கட்டி கிடக்க அதை முடிச்சு போடலான்னு பார்க்குறேன், அதை என்னால முடியலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தனுசு ராசிக்கு இருந்துச்சுங்க. கேட்டு பாருங்க தனுசு ராசி, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நிறைய ஒரு தொழில் உத்தியோகம் எல்லாமே சரியா அமையல, இனிமே தடைகள் இருக்காது. எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்கன்னா இந்த மாசம் எல்லாமே தைரியம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கை கொடுக்குங்க. கஷ்டத்தை விட்டுருங்க. வாழ்க்கையில எல்லாம் கஷ்டப்பட்டீங்களா, படிப்பு கல்வியா இருக்கட்டும், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டீங்களா, கஷ்டத்தை மறந்துடுங்க. இந்த மாசம் நல்ல சிந்தனைக்குள்ள வாங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். அவ்வளவுதான். நமக்குள்ள என்னால முடியும்பா அப்படிங்கிற தைரியத்தை வந்துட்டாவே நீங்க பெரிய ஆள். அவ்வளவுதான். எதையுமே நம்ம கொண்டு போற விதம் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தரையும் இறைவன் கர்மா கொடுத்துருப்பாரு. அது எப்ப வேலை செய்யும், அந்த தசாபத்தி வரதான் வேலை செய்யும். எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே வந்துகிட்டே இருக்காது. உங்க ஜாதத்தை தான் பொது ஏன் சொல்றேன்னா, ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும்னு நான் சொல்றேன். பரிகாரம் இருக்கு. முன்னோர்கள் சித்தர்கள் நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா எப்படி குறைக்கலாம் பரிகாரத்துல. ஏன்னா தனுசு ராசிகள் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அதனால சொல்றேன், இனிமேல் எது வந்தாலும் சரி தனுசு ராசியை கண் கலங்கக்கூடாது. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தெய்வம், இஷ்டமான தெய்வம், ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இறங்குங்க, எல்லாமே வெற்றியாகும். 9ஆம் வீட்டருவி 5ஆம் இடத்துல தான் மனசுக்குள்ள இஷ்டமான ஒரு தெய்வத்தை நினைச்சுங்க. அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிருஷ்ணன் யாரா இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கும் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இறைவன் மேல பாரத்தை போட்டு அடிங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் வந்தாலும் சரி. ஏன்னா நீங்க எந்த வேலையுமே குறி வச்சு அது பின்வாங்க கூடாது, அதை முடிக்கணுங்கிற மைண்ட் செட்டு வாங்க. நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கணும், இப்ப கிடைக்கும். சூப்பர் வேலை, ப்ரொமோஷனான வேலை, நல்ல ஒரு வேலை, அதுவும் அரசாங்க வேலை பார்க்கணும்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அனுகூலம். அரசாங்க வேலையில மேல் பதவிக்கு முயற்சிகளும் அவங்களுக்கும் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களும் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நல்ல ஒரு வெற்றி உண்டு. நல்லா பார்த்துக்குங்க. டைமிங் சூப்பரா இருக்கு. ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு தன்மானம் தேடி வருது. வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், வேலை தேடி வரும். ஏன்னா வேலை உத்தியோகத்துல எதிரி பிரச்சனை, உங்க வேலை பார்த்தவங்களை ஏமாத்துறது பண்றது எல்லாமே நடந்துச்சுமே நடக்காது. உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இங்கே வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வெளிநாடு வேலை பார்த்தாலும், வெளியூர்ல பார்த்தாலும் நிறைய வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணத்தை பேச தைரியமா பேசுங்க. திருமண வாழ்க்கையில தடை இல்லை. இப்ப பேசி வைகாசி மாதம் திருமணத்தை முடிங்க. ஏன்னா ஒரு வருஷமா வரன் பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு ராஜா, திருமணமே நடக்க மாட்டுது, நண்பர்கள் விரோதியா மாறுறான், என்னப்பா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போகாதீங்க. நல்ல சிந்தனைக்குள்ள வாங்க. நம்மளால முடியும், நம்மளால திருமணம் பண்ண முடியும், பொண்ணை பார்க்குறோம், திருமணத்தை பண்றோம், கணவனை பார்க்குறோம், திருமணத்தை பண்ண சிந்தனைக்கு வாங்க. எல்லாமே கரெக்டா நடக்கும். கரெக்டா நடக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா நடக்கும். தைரியத்தை விடாதீங்க. நீங்க தைரியசாலி தான், அதை அறிவை கரெக்டா பிளான் பண்ணி போங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்க ப்ரொமோஷன் தேடி வரும். அதையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எந்த பேங்க்லாம் லோன் கேளுங்க, தனியார் பேங்க்லாம் கவர்மெண்ட், எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். கடன் பிரச்சனை இப்போ குறையும். வீடு இடம் பூமி கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமாக வரும். அரசாங்கம் மூலம் உங்க தீர்ப்பு உண்டு. அது ஒரு இடத்த விற்க முடியல, அது ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்கு, இப்ப விற்பீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். தொழில் பண்றவங்க ஜாதகம் பாட்டு தசாபதி மட்டும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே டைமிங் பக்காவா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு, எல்லாமே நீதியான ஒரு நேர்மையான குணம் எல்லாமே தேடி வரணும். நல்லா பார்த்துங்க தனுசுக்கு மட்டும். இதுல நான் கெட்ட பலனுக்கே வேலையேன்னு சொல்லலைங்க. இந்த காலகட்டத்தை சொல்றேன். சூரியன் உச்சமா இருந்து 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இப்பதான் நல்லபடியா உங்களுக்கு வேலை செய்யுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் சுக்கிரன் வக்கரமா இருந்தாரு. நல்லா பார்த்துக்கணும். 2 மாசம் உங்களை படித்து விட நான் ஓப்பனா சொல்றேன். 2-3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டீங்க. இனிமே வெறுக்க மாட்டீங்க. நல்ல ஒரு சிந்தனைக்கு வாங்க, எல்லாமே மாறும். மாற்றத்துக்காண்டி நம்ம பிறந்திருக்கோம், அவ்வளவுதான். அதை நினைச்சு பயணிங்க, எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு.
மெயினா டீச்சிங் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும், அடுத்து பாருங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும். இது எல்லா துறையும் பாருங்க சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும். தைரியமா இருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் தேடி வரும். பார்த்து இப்ப நட்சத்திர பலன் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பார்ப்போம். இதுலையுமே தன்னம்பிக்கை இருக்கும், அவ்வளவுதான். இவங்களுக்கு நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்காதீங்க, பார்த்தவொன்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. நீங்க போய் இவங்கள்ட்ட பாடம் எடுக்க முடியாது. மூல நட்சத்திரம் வந்தவங்கள்ட்ட இவர் எல்லாமே மைண்ட்ல வச்சிருப்பார், கேட்ச் பண்ணி கரெக்டா வச்சிருப்பார். இதை இப்படிதான் கொண்டு போகணும், இதை இப்படி போனா இப்படி நடக்கும் சொல்லி கரெக்டா தெரியும். ஒரு புத்திசாலி குணம் நல்லா இருக்கும். என்ன தனிமையா நேசிப்பாங்க. கூட்டங்கிறது எனக்கு வேணாம், நான் போண்டு நான் வேலை உண்டு போறேன். அந்த தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்க சொல்லி அதுவும் டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். மூல நட்சத்திரம் பண்ணுவாங்க. இனிமேல் மருத்துவத்துறை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். இது எல்லாமே பாருங்க ஒரு அரசாங்க அரசியல்வாதி மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம். அரசாங்க விஷயத்துல ஒரு மேல் பொசிஷன் போகலாம். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. மூல நட்சத்திரம் மருத்துவத்துறை, டெய்லர் சார்ந்த துறை, இது எல்லாம் எந்த துறையா இருக்கட்டும், நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிக்க போறீங்க, அழகா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும், ரொம்ப ஒரு அறிவாற்றல குணமும் ரொம்ப அந்த புராண நட்சத்திரம் அதிகமா இருக்கும். ஆனா கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு நிறைய பிரச்சனையை பார்த்துட்டாங்க. 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த புராண நட்சத்திரம். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்தாங்க. ஆனா இப்ப சுக்கிரபவன் வக்ர நிவர்த்தி ஆனால இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சூப்பரான யோகத்தை கொடுக்குதுங்களா. அந்த புராண நட்சத்திரம் உங்களுக்கு வேலையில நல்லா ப்ரொமோஷனை கொடுக்குது, வெளிநாடு யோகத்தை கொடுக்குது, லாபத்தை கொடுக்குது, படிப்புகளில் பெரிய அளவு சாதிக்க வைக்குது, கம்ப்யூட்டர் துறையை பெரிய அளவு கொண்டு போகுது, ஷேர் மார்க்கெட்டிங்ல பெரிய அளவு கொண்டு போகுது. எல்லாமே ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல அழகா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகனையும் போது பிரம்மாண்டமா யோசனை உங்களுக்கு மைண்ட்ல ஓடும் பாருங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே குடும்பம் ஃபேமிலிங்கிற சிந்தனை உங்களுக்கு நிறைய இருக்கும். எல்லாமே நீ வெற்றியா மாறக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. கரெக்டா பயணியே கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணக்கூடியவும் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. உங்க முயற்சியை மட்டும் வெளியில கொண்டாங்க. ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு சுபகாரியம் சுப செலவா கண்டிப்பா வருது. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ எல்லாத்தையும் வாங்குவோம். இப்ப பிளான் பண்ணி வைங்க, வைகாசி மாசம் கண்டிப்பா பத்திரம் பண்ணிடலாம். அரசாங்க வேலை கண்டிப்பா நிறைய வரும். இப்ப அரசாங்க வேலை இந்த சித்திரை மாசமே நிறைய கிடைச்சலாம். அதை நான் சொல்றேன். உத்திராடத்துல பிறந்தவங்க உயர்ந்த பதவிக்கு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, அரசியல் சந்தோஷம், அரசாங்க சந்தோஷம், ஒரு தலைமை பொறுப்புக்கு போறது, ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்க போறது, திடீர் ராஜயோகத்தை பார்க்கறது, லாட்ரி யோகத்தை பார்க்கறது, எல்லாமே தேடி வருதான சுபகாரியம் கண்டிப்பா பேசி வைகாசி மாசம் கண்டிப்பா நடக்கும். பார்த்துங்க. எல்லாமே இந்த உத்திராடத்துல உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது. வரக்கூடிய தனுசு ராசிக்கு வரக்கூடிய சித்திரை மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே அமைகிறது.